ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபுக்கெல்லாம் எப்படி வந்து ஆடியோவிலேருந்து டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் போன சில வீடியோஸில் வந்து கோ டிரான்ஸ்கிரிப்ட் பற்றி பேசியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த கோ டிரான்ஸ்கிரிப்ட் வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சைட்டுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டூல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா இதுதான். நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த வெப்சைட்டை பற்றி சில பேர்த்துக்கு கமெண்ட்டில் தான் கொடுத்துருக்கேனே தவிர வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெப்சைட் தான் அஸ்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னிட்டிவ் சர்வீஸ் /ஸ்பீச் டு டெக்ஸ்ட் /ஹேஷ் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சைனப்பு எதுவுமே பண்ண தேவையில்லை, லாகின் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வித் திஸ் டெமோ ஆப் பில்ட் ஆன் அவர் ஜாவாஸ்கிரிப்ட் எஸ்டிகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து சாம்பிள் டெமோ ஆப்பு தான் இது. இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபிக்கில் நிறைய டைப் இருக்குது. அப்புறம் பல்கேரியன், அப்புறம் சைனீஸு, டேனிஷ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நிறையா கண்ட்ரீஸ் வைஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிலிப்பைன்ஸு, ஃபின்னிஷு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், குஜராத்தி, க்ரீக்கு, இந்தோனேஷியன், ஐரிஷு, இட்டாலியன், ஜப்பானீஸ், எல்லா லாங்குவேஜுமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு உங்களுக்கு லாங்குவேஜஸ் கிடைக்கிது, அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் தமிழில் பேசுகிறது தமிழ்லேயே நம்ம வந்து சப்டைட்டில் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். எந்த ஃபைலை வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் மினிமம் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ் மட்டும்தான், 15 நிமிஷம் மட்டும்தான் இதில் வந்து ஏற்றுக்கும். 15 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ளார மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆகாது, டிரான்ஸ்கிரைப் ஆகாது. ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா, ஆடியோ ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு பாதியாக போடுங்க. இப்போ 30 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா 15 நிமிஷமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷ் தான் மெயினாக தேவை. ஸோ இங்கிலீஷ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இங்கே ஆட்டோ பஞ்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ பஞ்சுவேஷன் எடுத்து விட்டிங்க அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் டிரான்ஸ்கிரைப் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப், கமா, கொஸ்டின் மார்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வராது, பஞ்சுவேஷன்லாம் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக் பஞ்சுவேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேசும்போதே அந்த டிரான்ஸ்கிரைப் ஆகும்போதே உங்களுக்கு வந்து இங்கே அதுவும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி கமா வரும், ஃபுல் ஸ்டாப்பு, ஹைஃபனு, கொஸ்டின் மார்க் இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே அப்லோட் ஸ்பீக்குன்னு இருக்குது. இந்த ஸ்பீக்குங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஸ்டீரியோ மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டீரியோ மிக்ஸ்னு என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ மிக்ஸ் இதுதான். உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரைவர், ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்டீரியோ மிக்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து எனேபிள் ஆகியிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆடியோ, என்ன ஆடியோ ப்ளே பண்ணுறீங்களோ அப்படியே வந்து கேப்சர் ஆகி உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைலாகவே எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து அப்லோடுங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபைல் லொக்கேஷனில் இருக்குதோ அந்த ஃபைல் லொக்கேஷனில் போயிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்கிரைப் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் சொல்லாமல் வந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஃபைல் ஃபார்மேட் என்ன ஏற்றுக்கும் அப்படின்னா .wav, அதாவது .wave ஃபார்மேட்டில் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். அதனால் நீங்கள் MP3, AMR இந்த மாதிரி ஃபைல்லாம் வந்து அக்செப்ட் ஆகாது. வேவ் ஃபார்மேட்டு அப்புறம் வந்து 15 மினிட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்களும் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதையே எடுத்துக்குவோம். இது வந்து கோ டிரான்ஸ்கிரிப்ட் அக்கௌண்ட்டு தான். இது வந்து என்னோடய பழைய அக்கௌண்ட் வந்து இப்போ சும்மா வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக அந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து சும்மா டெஸ்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தாச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். இது அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுலேயும் நீங்கள் போய் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் ஆயிடுச்சு. வேவ் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சிடி குவாலிட்டியில் இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோங்க. கீழே வந்து கன்வெர்ட் கொடுங்க. இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வர்ஷன் கம்ப்ளீட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டவுன்லோட் லொக்கேஷன் கேட்குது. ஸோ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். வேவ் ஃபார்மேட்டில் தான் அது சேவ் ஆகும். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ MP3 ஃபார்மேட்டுக்கும் வேவ் ஃபார்மேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சைஸ் வித்தியாசம் வரும், குவாலிட்டி வித்தியாசம் வரும். ஓகே, இப்போ வந்து இது 3.5 MB தான் இருந்துச்சு, இது 35 MB வந்துருச்சு. இதுக்கு வித்தியாசம் வந்து சைஸ் வித்தியாசம் நிறையா இருக்குது. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யுஎஸ் ஸ்டேட் இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கு, ஆட்டோ பஞ்சுமேஷன், அப்புறம் கீழே வந்து அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா MP3 ஃபைல் இங்கே இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து வேவ் ஃபார்மேட் மட்டும்தான் காமிக்கும். அதனால் நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரைப் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்களே உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் இருக்குது, ஃபுல் ஸ்டாப் இருக்குது, கம்மா இருக்குது, எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து தனியாக எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். என்ன கேட்டிங்கன்னா இந்த டூல் தான் ரொம்ப சூப்பரான டூல் நான் சொல்லுவேன். கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்கிரைப் ஆகி முடிக்கணும் இல்லைங்களா, அதனால். ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோலேயே வந்து சைலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா டன் ரெகக்னிஷன் ஸ்பீச்சுன்னு வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்கிரைப் ஆனது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. எதுலேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஹைஃபன் முடிஞ்சது கீழே இங்கே இதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பேடில் போய்க்குங்க. நோட் பேடில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இதை காப்பி பண்ணி வேர்டு போய்க்கோங்க. வேர்டில் போய்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இது சின்ன ஃபைலாக இருக்கனால வந்து ஒன்று தான் வந்திருக்கு. இதே வந்து கொஞ்சம் பெரிய ஃபைலாக இருந்துச்சு, இடையில வந்து நிறையா சைலன்ஸ் அந்த டியூரேஷன் டைம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நிறையா வரும். இதை வந்து கவனமாக என்ன பண்ணுங்கள், இதை எடுத்துருங்க. எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபைன் அண்ட் ரீப்ளேஸில் போயிட்டு என்ன ஃபைன் பண்ணுறோம், டன் ரெகக்னைசிங் ஸ்பீச் அதை ஃபைன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெலீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரே ஸ்பேஸ் விட்டு ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து கொடுங்க. ஓகே, இப்போ டபுள் ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி லிசன் பண்ணிவிட்டு எப்படி எத்தனை பேர் பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 எல்லாமே வந்து இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் 3 ஸ்பீக்கர் 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் கீழே இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் சென்ட் இட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா ரிவ்யூ பண்ணி முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போயிட்டு அந்த லிங்க் 2ஐயும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.